30,000 வருடங்கள். யோசிச்சு பாருங்க. ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் 30,000 வருஷமா ஆழிப்பேரலைகளையும் அழிவுகளையும் தாண்டி எப்படி உயிர்ப்போடு இருக்குன்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூல நூல்களின் தரவுகள் பண்டைய தமிழ் சங்கங்களோட அந்த பிரமிக்க வைக்கிற கால பயணத்தை தான் நமக்கு விளக்கப் போகுது. இது வெறும் வரலாறு இல்லைங்க, ஒரு மாபெரும் இனத்தோட உயிர் வாழ்தல். இந்த நெடிய பயணத்தை சரியா புரிஞ்சுக்க இதை நம்ம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல தமிழ் மொழியோட வேர்கள், அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய சங்கங்கள், அப்புறம் ஆழி பேரலைகளை கடந்த மீட்சி, அதன் பின் வந்த பிற்கால சங்கங்கள், இறுதியா நவீன காலத்துல நடந்த தமிழ் மறுமலர்ச்சி. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். தமிழ் மொழியோட வேர்கள். இது வெறும் எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. பொதுவா மேலை நாடுகள்ல மொழியை எப்படி கத்துக் கொடுப்பாங்க? ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு பொருட்களை வச்சு ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஆனா நம்ம பண்டைய மரபுல அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆ என்றால் அறஞ்செய்ய விரும்பு, ஆ என்றால் ஆறுவது சினம். இப்படி எழுத்துக்களோடையே சேர்த்து அறநெறிகளையும் நற்பண்புகளையும் சின்ன வயசுலயே மனசுல பதிய வச்சாங்க. இது மொழின்னு சொல்றதை விட ஒரு அறவியலோட அடித்தளம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இந்த சங்கங்கள் மேல அந்த காலத்து மக்களுக்கு எவ்வளவு ஆழமான ஈடுபாடு இருந்துச்சுன்னு பாருங்க. ஔவையார் சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஆண்டாளும் சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு பாடியிருக்காங்க. அதாவது மக்களோட அன்றாட வாழ்விலையும் சரி, அவங்க மனசுலயும் சரி, தமிழ் மொழியும் இந்த தமிழ்ச் சங்கங்களும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு இரண்டரை கலந்திருக்கு. அடுத்ததா இந்த வரலாற்றுக்கு முந்தைய முதல் சங்கங்களை பத்தி மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இது ஒரு நாகரிகத்தோட விடியல் அப்படின்னே சொல்லலாம். ஆதாரங்களின்படி பார்த்தா முதல் தமிழ்ச் சங்கம் கிமு 30,000 வருஷத்திலேயே தொடங்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, சரியாத்தான் கேட்டீங்க, 30,000 ஆண்டுகள். பாண்டிய மன்னன் நெடியோன் காலத்துல தென்மதுரையில இது செயல்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே அவங்க முத்து குளித்தல், கனிமத் தொழில்னு எவ்வளவு மேம்பட்ட நிலையில இருந்திருக்காங்கன்னு படிக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இந்த முதல் சங்கத்திலிருந்து ஒரு நேரான வளர்ச்சியை கவனிங்க. அதுக்கப்புறம் கிமு 16,000 வாக்கில் சிவபெருமானால நிறுவப்பட்ட மகேந்திரமலை தமிழ்ச்சங்கம் செயல்பட்டிருக்கு. இது சிந்து சமவெளி நாகரிகங்களான அரப்பா, மொஹஞ்சதாரோ எல்லாம் தோன்றின அதே காலகட்டம். இதை தொடர்ந்து அகத்திய முனிவரால நிறுவப்பட்ட பொதிகைமலை தமிழ்ச்சங்கம் இயங்கியிருக்கு. இந்த நெடிய வரலாற்றுல கிமு 14,000 வாக்குல அதைத் தொடர்ந்து வந்த மணிமலை தமிழ்ச்சங்கம், குன்றமெறிந்த குமரவேல் தமிழ்ச்சங்கம், இதையெல்லாம் கவனிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இங்க மிக பரந்த அளவுல இலக்கண நூல்களும் இலக்கியங்களும் இயற்றப்பட்டு மொழி ரொம்ப ரொம்ப ஆழமா வளர்க்கப்பட்டிருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வரப்போறோம். ஆழிப்பேரலைகளை கடந்து இயற்கைக்கு எதிரா அந்த மக்கள் எப்படி மீண்டு வந்தாங்கன்னு பாப்போம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 4449. அதாவது தலைச்சங்கம்னு அழைக்கப்பட்ட முதல் சங்கத்துல 89 பாண்டிய மன்னர்களோட ஆதரவுல 4449 புலவர்கள் இருந்திருக்காங்க. ஒரு இலக்கிய இயக்கம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்திருந்தா இவ்ளோ பெரிய பங்கேற்பு இருந்திருக்கும். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்த தலைச்சங்க நூல்கள்ல ஒண்ணு கூட இப்ப நம்ம கிட்ட இல்ல. கடற்கோள், அதாவது கிமு 9564 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆழி பேரலை அந்த முழு குமரி கண்டத்தையே அழிச்சிடுச்சு. இன்னைக்கு எஞ்சி இருக்கிறது நக்கவார தீவுன்னு சொல்லப்படுற நிக்கோபார் தீவுகள் மாதிரி ஒரு சில பகுதிகள் மட்டும்தான். எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு அவங்க விட்டுடல. அவங்களோட அந்த அசுரத்தனமான மீள்திறனை பாருங்க. கடற்கோளால ஏற்பட்ட பல 100 ஆண்டுகால தேக்கத்துக்கு பிறகும் அடுத்தடுத்த தலைமுறைகள் சோர்வடையவே இல்ல. கொற்கையில முதுகுடுமி தமிழ்ச்சங்கம், அதுக்கப்புறம் கபாடபுரத்துல இடைச்சங்கம் அப்படின்னு தொடர்ந்து கட்டமைச்சாங்க. இந்த இடைச்சங்கத்துல ஆரியர்கள் கூட வந்து தமிழ படிச்சு புலவர்களா ஆனாங்கன்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுதுன்னா இந்த மொழியோட ஈர்ப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அடுத்ததா பிற்கால சங்கங்கள் காலகட்டம். மதுரைய அவங்க எப்படி மறுசீரமைச்சாங்க அப்படிங்கறதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. முந்தைய சங்கங்கள் எல்லாமே கடலுக்கு இரையானதுனால கிமு 1915ல 3ஆம் முடத்திருமாறன் காலத்துல ஒரு விஷயம் நடக்குது. புதிய சங்கத்தை அமைக்க ஒரு சித்தர் வந்து நிலவியல் ரீதியா பாதுகாப்பான ஒரு வரைபடத்தை கொடுத்து உதவினார்னு தரவுகள் குறிப்பிடுது. இனிமே தமிழ்ச்சங்கம் கடலால் அடித்து செல்லப்படவே கூடாதுன்னு அவங்க எவ்வளோ கவனமா திட்டமிட்டிருக்காங்க பாருங்க. இந்த நிலவியல் பாதுகாப்பால கடைச்சங்கம் கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் மதுரையில செழித்தோங்கி இருக்கு. திருமுருகாற்றுப் படை, நெடுநல்வாடை மாதிரியான புகழ்பெற்ற செவ்வியல் 10 பாட்டு நூல்கள் எல்லாமே இங்கதான் படைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து கிபி 470ல சமண மத தலைவரால நிறுவப்பட்ட வச்சிரநந்தி தமிழ்ச்சங்கம் வருது. அதாவது வெவ்வேறு சமய தலைவர்கள் கூட தமிழ் இலக்கிய மரபுக்கு எப்படி தீவிரமா பங்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நவீன கால தமிழ் மறுமலர்ச்சி. இந்த மரபு எப்படி இன்னும் தொடருதுன்னு பாப்போம்.
ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்த பிறகும் இந்த நவீன யுகத்திலையும் அந்த மொழி மீதான பற்று குறையவே இல்ல. கிபி 1901ல பாண்டித்துரை தேவர் தொடங்கின மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர்ல கரந்தை தமிழ்ச்சங்கம், கோவையில கோவை தமிழ்ச்சங்கம்னு தமிழ்நாடு முழுக்க பல அமைப்புகள் உயிர் பெற ஆரம்பிச்சது. இந்த நவீன கால மறுமலர்ச்சியோட ஒரு உச்சமா உலக தமிழ்ச்சங்கம் அமைப்ப மூலநூல்கள் சுட்டிக்காட்டுது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவங்களால 1986 ஏப்ரல் 14 இது நிறுவப்பட்டது. உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அந்த கால மன்னர்கள் மாதிரியே அரசும் ஆன்மீக பெரியோர்களான தவத்திரு குன்றக்கோடி அடிகளார், கிருபானந்த வாரியார் போன்றோரும் இணைந்து தமிழை வளர்க்கும் பணியை தொடர்ந்தாங்கன்னு இந்த தரவுகள் நடுநிலையா பதிவு செஞ்சிருக்கு. காணாம போன கண்டங்கள், 30,000 ஆண்டுகால வரலாற்று பேரழிவுகள், இதையெல்லாம் கடந்து தமிழ்ச்சங்கங்களோட மரபு இன்னைக்கும் நிலைத்து நிக்குது. இப்போ மூலநூல் ஒரு மிக ஆழமான கேள்வியை முன்வைக்குது. மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்காக மட்டும் இல்ல, அது அறநெறிகளின் ஊற்று அப்படின்னு நமக்கு கத்துக் கொடுத்த அந்த மூதாதையர்களுக்கு நாம என்ன கைமாறு செய்ய போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட பண்டைய சங்கங்கள் குறித்த இந்த விளக்கத் தொகுப்பை நிறைவு செய்றோம். இந்த நெடிய வரலாற்று பயணத்துல இணைந்த அனைவருக்கும் நன்றி.